2.4.1 electromotive force and internal resistance. Electromotive force internal resistance அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். A battery or a cell is called a source of electromotive force EMF. electromotive force சுருக்கமா EMF அப்படின்னு சொல்றோம். இது எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னா ஒரு சிங்கிள் யூனிட்டா இருந்தா ஒரு சிங்கிளா இருந்தா ஒரு தனியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த செல்லுன்னு சொல்றோம். ரெண்டுக்கும் மேல இருந்தது அப்படின்னு சொன்னா அது பேட்டரின்னு சொல்லுவோம். இந்த பேட்டரி ஆர் செல் இதுல இருந்து தான் நமக்கு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் கிடைக்குது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிடைக்குது. The term electromotive force describes a potential difference in volts. ரெண்டு எண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. in voltsல சொல்றாங்க அதைய. The EMF of a battery or cell is the voltage. The EMF of a battery or cell is the voltage provided by the battery. எப்போ இது நமக்கு வந்து ஒரு EMF electromotive force கொடுக்கும் அப்படின்னு சொன்னா when no current flows in the external circuit. வெளியில கொடுத்திருக்கக்கூடிய அந்த சர்க்யூட்ல எந்த விதமான கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாத போது இந்த பேட்டரி வந்து அல்லது இந்த செல் வந்து நமக்கு ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். The electromotive force determines the amount of work a battery. இந்த electromotive force தான் இந்த பேட்டரியோ இல்ல செல்லோ எவ்வளவு வேலை செய்யணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணுது. Has to do to move a certain amount of charge around the circuit. இப்போ நம்ம வந்து ஒரு 50 வாட் ஒரு பல்பை நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு தேவையோ அதை அந்த பேட்டரி ப்ரொவைட் பண்ணும். இல்ல 5 வாட் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு தேவையோ அதை கனெக்ட் பண்ணும் இல்லையா, அது வந்து கொடுக்கும். இதை தான் அந்த பேட்டரி ஆர் செல் வந்து அந்த சர்க்யூட்ல எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டுக்கு நமக்கு எவ்வளவு சார்ஜ் தேவையோ அதை கொடுக்கறது அது செய்யுது. It is denoted by the symbol psi. இது வந்து என்ன சொல்றோம் நம்ம psi எப்சிலான்ங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது நம்ம வந்து இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றதுனால இது எப்படின்னு சொல்றோம் நம்ம psiன்னு சொல்றோம். An ideal battery has zero internal resistance. உண்மையான ஒரு லட்சியமான ஒரு தெளிவான ஒரு பேட்டரியா இருந்தா அதுக்கு வந்து என்ன இருக்கக்கூடாது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அந்த பேட்டரிக்கு உள்ளாரையே ஒரு ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகாம இருக்கணும். And the potential difference across the battery equal to the EMF. அந்த பேட்டரிக்கு நம்ம பிளஸ் மைனஸ் அந்த பேட்டரிக்கு இடையில நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆனது நமக்கு கிடைக்கக்கூடிய இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கணும். இன் ரியாலிட்டி ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா there is a resistance to flow of charges within the battery. அந்த பேட்டரிக்குள்ளார நமக்கு சார்ஜ் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ளார நம்ம வச்சிருக்கிறது என்ன வச்சிருக்கிறோம், சல்பூரிக் ஆசிட் மாதிரியான ஒரு எலக்ட்ரோலைட்ஸ் தான் வச்சிருக்கிறோம், ஒரு கெமிக்கல் தான் வச்சிருக்கிறோம். அடுத்தது ஜிங்க் கார்பன் மாதிரியான பாசிட்டிவ் நோடு ஒரு நெகட்டிவ் நோடு வச்சிருக்கிறோம். அப்போ அதுக்குள்ள அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வரும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் நிச்சயமா கிரியேட் ஆகியிருக்கும். இட் இஸ் ப்ராக்டிக்கல். தி ரெசிஸ்டன்ஸ் இஸ் கால்டு, அந்த ரெசிஸ்டன்ஸை தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர் சொல்றோம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை பத்தி பேட்டரியோடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை பத்தி சொல்லும் போது நம்ம ஸ்மால் ஆர்ல சொல்றோம். தெளிவா புரிஞ்சுக்கோ. நம்ம வந்து இப்ப பேச போறது ஒரு பேட்டரி ஆர் செல்லினுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை மட்டும்தான் சொல்றோம். நம்ம எக்ஸ்டர்னல் சர்க்யூட்ல நம்ம கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய கண்டக்டர்ஸ்லயோ இல்ல நம்ம டிவைஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் பத்தி பேசல. நம்ம பேசுறது ஒரு பேட்டரி ஆர் செல்லுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அது ஆக்ட் பண்ணும் போது அதுல என்ன இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது வருது அப்படின்னு சொல்றது தான் சொல்றோம். அதை தான் நம்ம ஸ்மால் ஆர்ல சொல்லியிருக்கிறோம். 2.4.2 determination of internal resistance. அப்போ நம்ம வந்து இப்போ நம்ம internal resistance எவ்வளவு அப்படிங்கறத நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும். The EMF of cell psi is measured by connecting a high resistance voltmeter across it without connecting the external resistance R. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு பேட்டரிக்கு அப்படியே பேரலா நம்ம ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் ஒரு வோல்ட்மீட்டரை நம்ம கனெக்ட் பண்ணி இருக்கிறோம். ஆனா எதை கனெக்ட் பண்ணல, வித்தவுட் கனெக்டிங் தி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், வெளியில ஒரு ரெசிஸ்டன்ஸோ இல்ல ஒரு டிவைஸையோ நம்ம கனெக்ட் பண்ணல அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல எவ்வளவு ரெசிஸ்டன்ஸோ அதுதான் நமக்கு வோல்ட்மீட்டர்ல கிடைக்கும்.
Since the voltmeter draws very little current, இந்த voltmeter வந்து டிஃப்ளெக்ஷனுக்கு ரொம்ப சின்ன ஒரு கரண்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கும். The circuit may be considered as open. அப்போ இந்த சர்க்யூட் நமக்கு வந்து இந்த பேட்டரியில நமக்கு எவ்வளவு ஒரு EMF கிடைக்குதோ அதையே தான் இந்த வோல்ட்மீட்டர் கொடுக்கும். Hence the voltmeter reading gives the EMF of the cell. இந்த வோல்ட்மீட்டர் வந்து இந்த செல்லினுடைய EMF எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் எவ்வளவோ அதையே தான் நமக்கு டிஃப்ளெக்ஷன்ல கிடைக்குது. இந்த ஸ்மால் ஆர் ஏன் வெளியில உனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த பேட்டரியினுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. அதனால இதை டாட்டட் லைன்ல கொடுத்துட்டாங்க. இது ஒரே ஒரு அமைப்பு, ஒரே ஒரு சிஸ்டம், அதனால உனக்கு தனியா காமிச்சிருக்கிறாங்க. 2.4.2 determination of internal resistance. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது இந்த ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணாத போது பார்த்தோம். இப்போ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். Then external resistance R is included in the circuit and current I is established in the circuit. ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வோல்ட்மீட்டருக்கு பேரலாக கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதன் வழியாக நமக்கு ஒரு current I வந்து flow ஆக ஆரம்பிக்குது. The potential difference across R is equal to the potential difference across the cell V. The potential difference in the capital R ஒரு resistance, external resistance கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இதுக்கு இடையில இருக்கக்கூடிய potential difference-ஓ இந்த பேட்டரியினுடைய potential difference-ஓ நமக்கு ஈக்குவலாக இருக்கும். The potential drop across the resistor R is, இப்போ இதில் நம்ம ஃப்ளோ கிடைக்கும் இல்லையா, கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும்போது ஒரு பொட்டன்ஷியல் வந்து ட்ராப் குறையும். அந்த பொட்டன்ஷியல் வந்து என்ன ஆகும், குறையும். அப்போ எவ்வளவு குறையுது அப்படின்னு சொன்னா V is equal to IR due to internal resistance R of the cell. Due to இந்த பேட்டரியினுடைய இந்த செல்லுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் Rனால the voltmeter reads value V which is less than the EM of the cell psi. அதாவது இதனுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால இது கொடுக்கக்கூடிய EMF விட குறைவான மதிப்பை தான் இந்த வோல்ட்மீட்டர் காமிக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த பேட்டரியினுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இந்த வோல்ட்மீட்டர்ல நமக்கு காமிக்கக்கூடிய வேல்யூ இந்த பேட்டரி வேல்யூவை விட EMF வேல்யூவை விட குறைவா இருக்குது. It is because certain amount of voltage IRங்கிறது என்னது, இந்த பேட்டரியினுடைய இந்த செல்லினுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் has dropped across the internal resistance R. 2.4.2 determination of internal resistance. இப்போ நாம வந்து ஒரு பேட்டரி வச்சுட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த பேட்டரியில பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஸ்மால் ஆர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவுன்றதை கால்குலேட் பண்ண போறோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி பேட்டரி V is equal to psi minus IR. இது வந்து சைங்கிறது அந்த பேட்டரியினுடைய எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் மைனஸ் எவ்வளவு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ IR is equal to இந்த IR நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா psi மைனஸ் V அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதலாம். மாற்றி எழுதிட்டு இந்த IR I கேபிட்டல் ஆரால டிவைட் பண்றோம். Internal resistance divided by outer resistance, external resistance. So IR divided by I capital R equal to psi minus V divided by psi minus V divided by IR. இந்த ஈக்குவேஷனை I capital R ஆல நம்ம டிவைட் பண்றோம். அப்படி டிவைட் பண்ணும்பொழுது இந்த இடத்துல I கேன்சல் ஆயிடும். R divided by capital R அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அப்போ இது என்ன பண்ணலாம், psi minus V divided by I capital R. இந்த I capital Rங்கிறது வந்து என்னது, ஓம்ஸ்லா, மாற்றி எழுதலாம். Vன்னு சொல்லிட்டு மாற்றி எழுதிடலாம். இப்போ R equal to epsilon minus V divided by IR அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றி கொண்டு வந்து இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். எதெல்லாம் நமக்கு தெரியணும், வோல்டேஜ் தெரியணும், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தெரியணும், அதனுடைய அந்த பேட்டரியினுடைய எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் தெரியணும். அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். பவர் ஆஃப் ஏ பேட்டரி, ஒரு பேட்டரி நம்ம கனெக்ட் பண்றோம்னா அதனுடைய பவர் எப்படி பார்க்கறது.
Due to this internal resistance, the power delivered to the circuit is not equal to the power rating mentioned in the battery. நம்ம ஒவ்வொரு பேட்டரி வாங்கும் போதும் அதில் பவர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து சர்க்யூட்க்கு கிடைக்குமானா கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா அந்த பேட்டரியினுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆனால நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அப்போ எவ்வளவு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். For a battery of EMF side within an internal resistance R, the power delivered to the circuit of resistance R, capital R, is given by P is equal to I psi. So, இந்த psiயோட வேல்யூ நம்ம முன்னாடி படிச்சிருக்கிறோம். psiங்கிறது என்னது? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் a cell. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் எவ்வளவு? V plus IR. psi is equal to V plus IR. So, I of V plus IR. I of V plus IR. Voltage V is drop across the resistance capital R and is equal to the capital IR. Equal to the capital IR. So, இங்க V க்கு பதிலாக நம்ம எதை கொடுக்கிறோம்? capital IR plus IR அப்படி கொடுத்துறோம். இந்த I of IR plus I small r நம்ம multiply பண்ணும்போது I square capital R plus I square small r அப்படின்னு சொல்றோம். அப்போ I square capital Rங்கிறது என்னது அப்படின்னு சொன்னா power delivered to the electrical device. நம்ம ஒரு செல்லை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் டிவைஸ்க்கு நமக்கு எவ்வளவு பவர் கிடைக்குது அப்படிங்கிறது. I square small rங்கிறது power delivered to the internal resistance. இது அந்த பேட்டரிக்குள்ளேயே இருக்கக்கூடிய internal resistance பத்தி சொல்லுது. For a good battery, small r internal resistance is very small. நல்ல பேட்டரியா இருக்குது அப்படின்னு சொன்னா அதனுடைய internal resistance ரொம்ப சின்னதாக இருக்கணும். So internal resistance is less than external resistance. பவர் வந்து வெளியில கிடைக்கிறது தான் நமக்கு அதிகமாக இருக்கணும். Entire power is delivered to the external resistance. நம்ம ஒரு செல் கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய entire பவரும் நமக்கு டிவைஸ்க்கு கிடைக்கும்.